வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான யூனிட் 6 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 6ல் அதாவது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுங்கிற டாப்பிக்கில் ஒரு 4 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 4மே மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி கொடுத்துருப்போம். இது 5வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் டாப்பிக்கான கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள மல்டி சாய்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிலையான நில வருவாய் திட்டம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இல்லை எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த திட்டம் நில வருவாய் திட்டம் 1893 காரன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்தினார் என்பது சரி. ரெண்டாவது, இது ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்புல 29% நிலப்பரப்புல நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்கிறது தவறு. இது 29 கிடையாது, 19%. அப்ப இது வராது. அடுத்து, இத்திட்டத்தில் ஜமீன்தார்கள் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த வரியில் 10/11 பங்கை ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் என்பது சரி. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டும் 3யும் மட்டும் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், கீழ்காணும் பெயர்களில் நிலையான நில வருவாய் திட்டத்தை குறிக்காத பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிக்காத பெயர் என்ன வரும்னா லம்பர்தாரி. லம்பர்தாரி அப்படின்னா மகள்வாரி முறையில் வரக்கூடிய ஒரு பெயர். இது கிராம தலைவரை குறிக்கக்கூடிய பெயர், கிராம தலைவரை குறிக்கும். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, விஸ்வேதாரி இது எல்லாமே நிலைமையான நில வருவாய் திட்டத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள். அடுத்து 3வது கேள்வி, நில வருவாய் திட்டங்களின் பரிணாம வளர்ச்சி தொடர்பான சரியான கால வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது ஓராண்டு திட்டம் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டு திட்டம் அதை காரன்வாலிஸ் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதுதான் சரியான நிலையான நில வருவாய் திட்டத்தில் வரக்கூடியது. அடுத்து, ரயத்வாரி முறை குறித்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் இவங்க 2 பேரும் அறிமுகப்படுத்தினாங்க என்பது சரி. மதராஸ், பம்பாய், அசாம், கூர்க் இந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டுச்சு, இதுவும் சரி. முறையில் நிலத்தின் உரிமையாளர்களாக ஜமீன்தார்கள் அங்கீகரிக்கப்பட்டனர், இது தவறு. ஜமீன்தார்கள் கிடையாது, அந்த விவசாயிகளே நிலத்தின் உரிமையாளர்களாக. ஸோ விவசாயிகள்னு கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ இதுதான் தவறு. ஆப்ஷன் சி தான் தவறு. 4வது, பொதுவாக 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்படுது, இதுவும் கரெக்டு. ஸோ ரயத்வாரி முறை பற்றி தவறானது இது மட்டும்தான். 5வது கேள்வி, ரயத்வாரி முறையில் நிலவரி நிர்ணயம் தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 2 கூற்று இருக்கு, அந்த 2 கூற்றுல எது சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தொடக்கத்தில் நில வருவாயானது விளைச்சலில் பாதியாக நிர்ணயிக்கப்பட்டது. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் மன்றோ இதனை விளைச்சலின் 1/3 பங்காக குறைச்சாரு. ஸோ இது 2மே சரிதான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வரும். அடுத்து, மகள்வாரி முறை என்பது கீழ்காணும் எந்த முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம்? ஸோ எந்த முறையை மாற்றி அமைச்சு மகள்வாரி முறை அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறையை மாற்றி அமைச்சு தான் மகள்வாரி முறைங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையில் உதித்த திட்டம்? யாருடைய சிந்தனையில உதிச்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகன்சி சிந்தனையில் ஹோல்ட் மெகன்சி தான் மகள்வாரி முறையை உருவாக்கினாரு. அடுத்து, மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றும் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டுகள். ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த வருடம், அது எப்போ மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 1822 மற்றும் 1833, 11 வருஷம் டிஃப்ரென்ஸில். வில்லியம் பெண்டிங் பிரபு யாருடைய வழிகாட்டுதலின்படி 1833 மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார்? வில்லியம் பெண்டிங் பிரபு யாருடைய முறையில் அடிப்படை மாற்றங்களை யாருடைய வழிகாட்டுதலின்படி கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ராபர்ட் மெர்டின்ஸ்ஃபர்ட் இவருடைய வழிகாட்டுதலின்படி. அடுத்து, மகள்வாரி முறையில் நில வருவாய் செலுத்த கிராமம் முழுவதும் சார்பாக கூட்டு பொறுப்பு வகித்தவர் யார்?
கிராமம் ஃபுல்லாவே வந்து நில வருவாய் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக கூட்டு பொறுப்பு வகித்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லம்பர்தான் சொல்லக்கூடிய கிராம தலைவர். மகள்வாரி முறையில வில்லியம் பென்டிங் பிரபு நில வருவாயை மொத்த விளைச்சல்ல எவ்வாறு குறைத்தார்? எவ்வளோ இருந்தது எவ்வளவா குறைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 2/3 பங்கிலிருந்து 50% குறைச்சிருப்பாரு. ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. நில வருவாய் முறைகள். நில வருவாய் முறைகள்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள் எங்கெங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பொறுத்துக தான். ஸோ நிலையான நிலவரி எங்க வரும் அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசால உருவாக்கப்பட்டிருக்கும். ரயத்வாரி முறை அப்படிங்கிறது மட்ராஸ், பாம்பே, அசாம். அப்புறம் மகள்வாரி முறைங்கிறது வந்து கங்கை சமவெளி, பஞ்சாப்ல. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம். விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்டது வந்து சந்தால் கழகம். சந்தால் கழகம் 1855 56 வரைக்கும் நடைபெற்றுச்சு. ஸோ இதுல உள்ள கூற்றுகளை ஆராய்ஞ்சு அதுல எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் உள்ள பகுதியில் நடைபெற்றது. இது சரிதான். சித்து மற்றும் கங்கு என்ற 2 சகோதரர்கள் இந்த கழகத்திற்கு தலைமை தாங்கினர். சந்தால் கழகத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் சித்து மற்றும் கங்கு. அதுவும் கரெக்ட். இதன் விளைவாக அரசு சந்தால் பர்ஹானா என்ற தனி பகுதியை உருவாக்கியது. இதுவும் சரி. அப்போ 3மே சரி. இதுக்கு ஆப்ஷன் வந்து அனைத்தும் சரி. அவுரி புரட்சி இண்டிகோ ரிவால்ட்டுங்கிறது எந்த வருடம் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. நடைபெற்ற வருடம் வந்து 1859 60 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அவுரி புரட்சி நடைபெற்ற வருடம் 1859 to 60 வரைக்கும். வங்காளத்தில் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? யார் வந்து தலைமையேற்று நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா திகம்பர் பிஸ்வாஸும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இவங்க 2 பேரும் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க இண்டிகோ கழகத்தை. வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இந்து தேசபக்தன் என்பது என்னது? இந்து தேசபக்தன் என்பது ஒரு செய்தித்தாள். ஸோ இந்து தேசபக்தன் தான் இவங்க இந்த சாகுபடியாளர்களோட பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாங்க. நீல் தர்பன் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? நீல் தர்பன் அப்படின்னா தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா எழுதின நாடகத்துக்கு பேர் தான் வந்து நீல் தர்பன். இண்டிகோ ஆணையம் இண்டிகோ கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் பரிந்துரைத்தபடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போ அமைக்கப்பட்டுச்சு, அதுக்கான சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அமைக்கப்பட்டது 1860 62 சட்டம் இயற்றியிருக்காங்க. பாப்னா விவசாய எழுச்சி 1873 76 வரைக்கும் நடந்துச்சு. இதுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று இது விவசாயிகளால் அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்ட நேரடி போராட்டம். தவறு. வங்காளத்தின் யூசுப் சாஹி பர்கானாவில் கேசப் சந்திரா ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் கரெக்ட். இது வந்து ஜமீன்தார்களுக்கு எதிரான வன்முறையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஸோ இந்த பாப்னா விவசாய எழுச்சி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இதுதான் கரெக்ட். டக்கான கழகம் டெக்கான் ரயட்ஸ் வந்து 1875 எந்த இடத்துல தொடங்கியச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பூனால தொடங்கப்பட்டதான் டக்கான கழகம். டக்கான கழகத்தின் முக்கிய காரணம் யாருடைய அடக்குமுறையை எதிர்ப்பதாக அமைந்தது? இந்த கழகம் வந்து யாருடைய அடக்குமுறையை எதிர்ப்பதாக அமைந்ததுன்னா இந்த மார்வாரி சகூகார்கள் உள்ளூர் வட்டிக்காரர்களுக்கு எதிராக நடைபெற்றது. தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் எந்த கழகத்தின் விளைவாக நிறைவேற்றப்பட்டதுன்னா தக்கான கழகத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டதான் தக்கான விவசாயிகளின் மீட்பு சட்டம். பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் நடைபெற காரணம் என்ன? பஞ்சாப் விவசாயிகளுக்கான இயக்கம் நடைபெற காரணம் வந்து நகர்ப்புற வட்டிக்காரர்களிடமிருந்து பெற்ற கடனால் ஏற்பட்ட நில அபகரிப்பு.
25வது கேள்வி, 1900ஆம் ஆண்டுல இயற்றப்பட்ட பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் பஞ்சாப் மக்களை எத்தனை வகைகளாக பிரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வகைகளாக பிரித்தது. சம்ரான் சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியமானது. நடைபெற்ற வருடம் 1917 18 வரைக்கும் சம்ரான் சத்தியாகிரகம். இது எந்த மாநிலத்துல நடைபெற்றுச்சுன்னு கேட்டிருக்காங்க. பீகார். நடைபெற்ற மாநிலம் பீகார். சம்ரான் விவசாயிகளை பிணைத்திருந்த தீன் கதியா இந்த முறையின்படி விவசாயிகள் தங்களது மொத்த நிலத்தில் எவ்வளவு பகுதியில் அவுரியை சாகுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 3/20. சம்ரான் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் உறுப்பினராக இருந்த இந்திய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள். சம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம், எந்த ஆண்டு சம்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா மே 1918. 1918 குஜராத்ல கேடா மாவட்டத்தில் நடைபெற்ற சத்தியாகிரகத்திற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்த போதும் நிலவரி முழுவதும் செலுத்த வற்புறுத்தினதுனால தான் குஜராத்தோட கேடா மாவட்டத்தில் சத்தியாகிரகம் நடைபெற்றுச்சு. அடுத்து கைரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தியோடு இணைந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவராக உருவானவர் யார்? இந்த போராட்டத்தில் மகாத்மா காந்தியோட இணைந்தவர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். மாப்ளா கிளர்ச்சி 1921 நடந்திருக்கும். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலபார் கேரளால மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்றது கேரளா. மாப்ளா கிளர்ச்சியின் முதன்மை காரணம் என்ன? எதனால இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கும் அப்புறம் ஆங்கில அரசால் முஸ்லிம் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டது. அந்த காரணத்துக்காக தான் மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்று. இந்து ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கில அரசால் முஸ்லிம் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டது. ஏப்ரல் 1920 நடைபெற்ற எந்த மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகளின் உத்வேகம் அடைந்தனர்? எந்த மாநாட்டின் மூலமாக பார்த்தோம்னா மலபார் மாவட்ட மாநாடு. மாப்ளா கிளர்ச்சியின் அடக்குமுறையின் விளைவாக அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி எத்தனை கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டாங்க? இறந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2337 பேர். 1928 அரசு நில வருவாயை எத்தனை சதவீதம் அளவிற்கு உயர்த்தியதால் பர்தோலி சத்தியாகிரகம் வெடித்தது? எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதனால உருவானதான் பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்றது 1928-30 இந்த வருடத்துல. ஸோ இதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். பர்தோலி விவசாயிகள் வரிகொடா இயக்கத்தை, அதாவது நோ டாக்ஸ் கேம்பெயின் அப்படிங்கிறது தொடங்கிய நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. வரிகொடா இயக்கத்தை தொடங்கிய சரியான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 12, 1928. பிப்ரவரி 12 அதான் முக்கியம். 1928 பர்தோலி சத்தியாகிரகத்தில் அரசு கையகப்படுத்திய விவசாயிகள் நிலங்கள் எந்த ஆண்டு மீண்டும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க? அரசு எடுத்துக்கிட்ட நிலத்தை திருப்பி எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுங்க 1937. ஏன்னா அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த விவசாயிகளிடமிருந்து பெற்ற நிலங்கள் எல்லாமே 1937 அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு. பொறுத்துக கழகங்களும் அதோட ஆண்டுகளும் ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த கழகம் எந்ததோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. சந்தால் கழகம் 55-56 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 1855-56. பாப்னா கழகம் 73-76 1873-76. அடுத்து தக்கான கழகம் 75. மாப்ளா கிளர்ச்சி 1921. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். கூற்று காரணம்: ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்திய குடிசை தொழில்கள் மறைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்.
கண்டிப்பா இறக்குமதி செய்யப்பட்டதுனால குடிசை தொழில்கள் எல்லாமே மறைந்தது என்பது சரி. இதனால் விவசாயிகள் வருமானத்திற்கு வேறு வழியின்றி தவித்தனர். விவசாயிகள் மீதான சுமை அதிகரித்தது. இதுக்கான காரணமும் சரி. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். நில வருவாய் திட்டங்கள் விவசாயிகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து இதுல தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா, நில விற்பனை அதிகரிப்பு மற்றும் விவசாய தொழில் அழிவு, ஜமீன்தார்கள் வட்டிக்காரர்கள், ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர். நில வருவாய் திட்டத்தினால இந்திய கிராமங்களுக்கான நிலைப்புத்தன்மையும் தொடர்ச்சியான நிலையும் பலப்படுத்தப்பட்டன. இதுல தவறு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுதான் தவறு. ஏன்னா நில வருவாய் திட்டம்னால விவசாயிகள் கஷ்டம்தான் பட்டாங்க. அப்ப தொழில் அழிந்தது, ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர், கடன் சுமைகளால அவதிப்பட்டாங்க. இது எல்லாமே அதுக்கான சரியான ரீசன். ஆனா இது மட்டும்தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி. சகுகாரர்கள் என்ற சொல் எந்த கழகத்துடன் நேரடியாக தொடர்புடையது? சகுகாரர்கள் அப்படிங்கிறது வந்து தக்கான கழகத்தோட தொடர்புடையது. ஜென்மிஸ் எனப்பட்டவர்கள் யார்? இதுல யார் வந்து ஜென்மிஸ் என்று அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, மலபாரில் உள்ள இந்து ஜமீன்தார்கள் வந்து ஜென்மிஸ் அழைக்கப்பட்டாங்க. கீழ்கண்டவற்றுள் ஆங்கிலேய படைகளுக்கு இராணுவ வீரர்களை தேர்வு செய்த முக்கிய பகுதி என்பதால் எங்கு எவ்வித புரட்சியும் நடைபெறுவதை ஆங்கில அரசு விரும்பவில்லை. அது எந்த பகுதி? இராணுவ வீரர்களை தேர்வு செய்த முக்கிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப். அடுத்தது பொறுத்துக. தலைவர்கள் அவங்களுக்கு தொடர்பான புரட்சிகள். சித்து மற்றும் கங்கு வந்து சந்தால் கழகத்தை அறிமுகப்படுத்தினாங்க. திகம்பர் பிஸ்வாஸ் வந்து இண்டிகோ கழகம். கேசப் சந்திர ராய் வந்து பாப்னா கழகம். வல்லபாய் படேல் வந்து பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த கழகங்கள் ஏற்படுத்திய தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் அது எந்த வருடம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். மகள்வாரி முறையின் சிறப்பு கூறுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல சரி எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கிராம தலைவர் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். அது சரிதான். இது வந்து கிராம வாரியான மதிப்பீடாக இருந்தது. அதுவும் சரி. கிராம நிலங்களுக்கு கிராமத்தை சேர்ந்த சமுதாயத்தினரே உரிமையாளராக இருந்தனர். இது எல்லாமே மகள்வாரி முறையோட சிறப்புகள். இம்முறையானது விவசாயிகளுக்கு மிகவும் லாபகரமாக அமைந்தது அப்படிங்கிறது தப்பு. அவங்களுக்கான விவசாயிகளுக்கு லாபம் கொடுக்கல, உயர் வகுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த முறை வந்து லாபகரமாக அமைஞ்சிச்சு. இப்ப நிலையான நிலவரி திட்டம் குறித்து பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. சரியானது வந்து ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாய் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்தது. அடுத்து 1862 சட்டம் பாகம் 6 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்புடையது வந்து இது எந்ததுன்னா பஞ்சாப் விவசாயிகளின் நில உரிமையை பாதுகாப்பது குறித்தது. 1862 சட்டம் பாகம் 6. எந்த புரட்சியின் போது பெண்கள் பெருமளவில் வரிகொடா இயக்கத்தில் கலந்து கொண்டாங்க? எந்த புரட்சியின் போது பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டாங்க வரிகொடா இயக்கத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகத்துல. ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி யூனிட் 6 ரிலேட்டடான லெசன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.